எளிமையா மொபைல் லோன் கிடைக்குது அப்படின்றதால யார் வேணாலுமே எடுத்துக்கிறாங்க. இது எப்படி போய் மாட்டிக்கிறாங்க முதல்ல? இந்த குடும்பஸ்தன் படம் பார்த்துருந்தாங்கன்னா இன்னும் ஈஸியாகவே புரியும். நம்ம வந்து நம்ம கொடுக்காட்டி கூட தைரியமாக இருப்போம். பட் ஆனால் நம்ம பேரண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கு பயமுறுத்துறோம், கால் வரும் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அசிங்கமாக பேசும்போது வந்து நமக்கே ஒரு மாதிரி ஆகிடும். மார்ஃபிங் பண்ணுற ஃபோட்டோஸு இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க. ஸோ படத்தில் வந்து எக்ஸாக்டாக என்ன நடக்குதோ அதே தான் காமிச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க இருக்கிற இமேஜஸ் எல்லாமே எடுக்க முடியும். ஏன்னா ஆப்பில் வந்து ஹேக் பண்ணுறது தான் சிம்பிள். நீங்கள் என்னென்ன பர்மிஷன் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே போகும். அவங்க கேட்குற பர்மிஷன் வந்து கொடுக்காம நம்ம டிசேபிள் பண்ணோன்னா சில இதெல்லாம் அப்ரூவே ஆகாது. கிரெடிட் கார்டாவது உங்களுக்கு 45 days வந்து டைம் பீரியட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் சார்ஜ் பண்ணுவோம். பட் இவங்க பார்த்தீங்கன்னா வித்தின் 10 days 15 days உங்களுக்கு சார்ஜ் பண்ண ஆரம்பித்து உங்களுக்கு 4000 5000 வாங்கினவங்களுக்குலாம் 2 வாரத்துலேருந்து 4 வாரத்துக்குள்ளே டபுள் த அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி ஆகுது. ப்ராப்பரான சேனல் மூலமாக போகிறது நல்லது. வீட்டு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் வந்து மார்வாடி பான் புரோக்கர்னு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போனால் கூட தெரிஞ்சவங்கன்னா ஈஸியாக சொல்லிவிட்டு அடுத்த மாதம் கட்டுறேன், ஒரு மாதம் இன்ட்ரெஸ்ட் தள்ளி போடலாம், அவங்களாம் கூட ஜென்யூனாக கேட்டால் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி அன்னோன் அன்ஆத்தரைஸ் இல்லீகல் ஆப்ஸ்ன்னு போனீங்கன்னா இதுதான் பிரச்சனை. பெரிய டாக்குமெண்டேஷன் கூட கேக்குறது இல்ல. டாக்குமெண்டேஷன் வந்து உங்க salary certificate எதுவுமே கேட்காம கொடுக்குறாங்கன்னா ஆதார் மட்டும் வச்சு அது மட்டும் வச்சு கொடுக்குறாங்கன்னா அது வந்து இல்லீகல் சைட். ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு எல்லாருக்குமே எளிமையா மொபைல் லோன் கிடைக்கிறது அப்படின்றதுனால எல்லாருமே இதுல போய் மாட்டிக்கிறாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி எந்த மாதிரியான ரிஸ்க் இருக்குன்றவங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இதுல இருந்து எப்படி அவங்க தப்பிக்கலாம், எப்படி அவங்க அவேரா இருக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கணேசன் திரு அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும். சரி, இப்போ எளிமையா மொபைல் லோன் கிடைக்குது அப்படின்றதால யார் வேணாலுமே எடுத்துக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்க ரிஸ்க்கை பற்றி அவங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக அந்த லோன் டேர்ம்ஸ் அது எல்லாமே படிக்க மாட்டுறாங்க. எப்படி சார் இதெல்லாம் நடக்குது? எப்படி போய் மாட்டிக்கிறாங்க முதல்ல இதில்? எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம். எல்லாருமே அந்த குடும்பஸ்தன் படம் பார்த்துருந்தாங்கன்னா இன்னும் ஈஸியாகவே புரியும். அதாவது மணிகண்டன் அவர் பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டாக ஒரு பணம் ரொம்ப பெருசு இல்லை, 5000 rupees வேணும்னு இருப்பார். அவர் ஃப்ரெண்டு இதில் போய் ஈஸியாக அவனுக்கு உடனே கிடச்சிட்டோன்னு வித்தின் ஒரு 10-15 minutes கிடச்சிரும். இவங்க ஆப்ரேட் பண்ணுற மாடலே தான். ஒரு மினிமம் 5-10,000 rupeesலேருந்து 50,000 1,00,000 வரைக்கும் தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு கொடுத்து உடனே வந்து அந்த நீங்கள் கொடுக்குற பர்மிஷன் வந்து உங்கள் மொபைலில் இருக்க எல்லா டேட்டாவும் எடுக்கிற மாதிரி டிக்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா, நான் எதுவுமே கொடுக்கலையே எப்படி போச்சு அப்படின்னா அதுலேயுமே அவர் சொல்லுவார், நீ தான் டிக் பண்ணல, அதில் தான் எல்லாமே டேட்டா போயிடுச்சுன்னுவாங்க. ஸோ அதுதான் அவங்க மோடஸ் ஆப்ரண்டியே, அவங்க ஆப்ரேஷன் மெத்தட். ஸோ நம்ம வந்து நம்ம கொடுக்காட்டி கூட தைரியமாக இருப்போம். பட் ஆனால் நம்ம பேரண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கு பயமுறுத்துறோம், கால் வரும் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அசிங்கமாக பேசும்போது வந்து நமக்கே ஒரு மாதிரி ஆகிடும். இல்லை மார்ஃபிங் பண்ணுற ஃபோட்டோஸு இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க. ஸோ படத்தில் வந்து எக்ஸாக்டாக என்ன நடக்குதோ அதே தான் காமிச்சிருந்தாங்க. ஸோ அதை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் காமிக்கெல்லாம் நடுவில் காமிச்சாங்களே தவிர, பட் ரியலாக பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துருக்க பர்சனுக்கும் டார்ச்சர். ஏன்னா அவங்களும் வந்து டார்கெட் வந்து அவங்க கிட்ட வந்து ரெக்கவர் பண்ணி ஆகணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வேலை செய்கிறவங்களும் சரி, வேலை செய்கிறவங்களாவது என்னன்னு தெரியாமல் கடன் கொடுத்துட்டான்ற மாதிரி தான் வாங்குவாங்க. பட் கடன் வாங்கினவங்களுக்கு வந்து ஏன் வாங்கணுன்ற அளவுக்கு சில பேர்லாம் ப்ராசஸிங் ஃபீ நம்ம தேடி பார்த்தோன்னா ஒரு கொடுத்து பணம் கிரெடிட் ஆகிறதுக்கு முன்னாடியே வித்தின் 4-5 days வந்து கால் பண்ணி எப்போ இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்கன்ற அளவுக்கு சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் விஷயம் தெரியாமல் போய் மாட்டிக்கிறதுன்றது தப்பு. லோன் வேணும்னா இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பழைய படத்துலலாம் வந்து நமக்கு தெரிஞ்ச பக்கத்தில் சேட்டுக்கிட்ட கடன் வாங்குறது, தெரியாமல் பணம் வாங்கிட்டு எவனோ ஒருத்தன் சொன்னான்னு சொல்லி கடன் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருப்பாங்க. இல்லைன்னா கட்டவே முடியாமல் வட்டி குட்டி போட்டு அது நிறைய ஆகும். ஸோ அந்த மாதிரி தெரியாதவங்க கிட்ட போய் மாட்டுறது முன்னாடி ஆஃப்லைனில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஆன்லைனில் கோவிட் டைமில் அதிகமாகிடுச்சு. ஸோ இது இருந்தது. இப்போ வந்து மாடல் மாறி இருக்குன்னு தான் சொல்கிறேன். இப்போ இந்த கான்டாக்ட் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. இது எத்திக்கலாக கரெக்டாக சார் இந்த கான்டாக்டில் ஆக்சஸ் பண்ணுறது? எத்திக்கலாக கரெக்டானா இது மொராலிட்டி சொல்ல முடியாது. இப்போ நீ பணம் கொடுக்கல, நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? இப்போ நீங்கள் ஹோம் லோன் வாங்குறீங்கன்னா பர்சனல் லோன் வாங்கினாலே ஷூரிட்டி வந்து ஃப்ரெண்டு தான் கையெழுத்து போடணும்.
சரி குடுத்துருவான்னு நம்பிக்கையில நெறைய பேர் போட்டு மாட்டுனவங்களும் இருக்காங்க. எதேர்ச்சியா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போய், இவங்க வந்து லட்சக்கணக்கில பே பண்றவங்களும் இருக்காங்க. அந்த மாரிலாம் நடக்கும். இது பார்த்தீங்கன்னா, மொபைல் ஆப்ன்றதுனால டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நமக்கு தெரியாது. இப்போ ஆஃப்லைன்ல வாங்கும்போது நமக்கு 1, 2 நம்பர் தான் ம். கேட்பாங்க. அதுவுமே வந்து வெரிஃபிகேஷன் போவாங்க. அந்த வீட்ல இருக்காரா? இல்லையான்ற மாரி. அது எப்படியோ அதே மாரி தான் இது வந்து மொபைல் ஆப்ன்னும்போது இருக்கிற எல்லா டேட்டாவும் ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஈஸியா கான்டாக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க இருக்கிற இமேஜஸ் எல்லாமே எடுக்க முடியும். ஏன்னா, ஆப்ல வந்து ஹேக் பண்றது தான் சிம்பிள். நீங்க என்னென்ன பெர்மிஷன் குடுக்குறீங்களோ, அது எல்லாமே போகும். அவங்க கேட்கிற பெர்மிஷன் வந்து குடுக்காம நம்ம டிசேபிள் பண்ணோம்னா, சிலதெல்லாம் அப்ரூவே ஆகாது. ஸோ அப்போ வந்து அப்பவே நம்ம கொஞ்சம் உஷாராயிடணும். ஸோ அந்த மாரி கேட்குறாங்க அப்டின்னாலே நம்ம உஷாராயிட்டு லோன் அப்ளை பண்ணாம, இல்ல கேன்சல் பண்றதுக்கு நம்ம தைரியமா இருக்கணும், ரெடியா இருக்கணும். இப்ப அதிகமா இதுல மாட்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸோ, இப்ப புதுசா வேலைக்கு ஜாயின் பண்றவங்க எப்படி சார் இதுல போய் மாட்டிக்கிறாங்க? அது அர்ஜென்ட்டா ஃபினான்ஷியல் 3000 இல்லிட்ரஸினால தான் நடக்குதா? இல்லிட்ரஸி தாண்டி இல்ல காலேஜ் படிச்ச ஆ. பசங்களுக்குலாம் இல்லிட்ரஸின்னு சொல்ல முடியாது. பட் ஆனா அர்ஜென்ட் 5000 வேணும், 3000 வேணும், இல்ல ட்ரீட் வைக்கணும். வாட்டெவர் இது இது அதுக்கு மேல பெருசா ரூ. 5000 ரூ. 10,000 பூர்த்தி பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்டே ஒருத்தன் காலேஜ் பையன் முடிச்சுட்டு இதில போய் மாட்டிக்கிட்டு, என்ன பண்றதுன்னு தெரியாம வேலை கிடைச்ச பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமா அதுவரைக்கும் கால்ஸு, தேவையில்லாம டென்ஷனு, என்ன பண்றதுன்னு புரியாம, இந்த டேட்டா எப்படி அழிக்கிறதுன்னு அந்த இண்டஸ்ட்ரி அளவுக்கு நெறைய இருக்குல்ல சார் இப்போ. இண்டஸ்ட்ரி அதிகமா வேற போடுறாங்க. இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஏன்னா ஆ. இது வந்து இல்லீகல். ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ்ல படி வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு ப்ராசஸிங்கே டைம் எடுக்கும். உங்க டாக்குமெண்டேஷன் வெரிஃபை ம். ஆகணும். இப்ப காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் கிடைக்காது. இப்ப வொர்க் பண்றவங்க அவங்களுக்குமே வந்து இவ்வளோ சிபில் ஸ்கோரு அந்த மாரி ஒரு சில ஃபேக்டர்ஸ் பார்த்து தான் தருவாங்க. இப்போ உங்களுக்கு எடுத்தோனே கிடைக்குது அப்டின்னா, அது வந்து இல்லீகல் லோன் ஆப்ஸ் தான். அதிலேயே வந்து நம்ம உஷாராயிடலாம். ஸோ உங்களுக்கு மிஞ்சி போனா 12-18% பிசினஸ் லோன்னா தான் அதுக்கு போகும். பர்சனல் லோன் 14-15% இல்ல 18% வரைக்கும் போகும். ஏன்னா, எனக்கு குறைஞ்ச டைம் லைன்ல எனக்கு பணம் வேணும்னும்போது அந்த அளவுக்கு இருக்கும். பட் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா 30, 36%, 40% வரைக்கும் வாங்குறாங்க. ப்ராசஸிங் ஃபீயே 10, 15% மேல வாங்குறாங்க. இது கிட்டத்தட்ட கிரெடிட் கார்ட்ல குடுக்குறது. கிரெடிட் கார்டாவது ம். உங்களுக்கு 45 டேஸ் வந்து டைம் பீரியட் குடுத்து அதுக்கப்புறம் தான் சார்ஜ் பண்ணுவான். அது வந்து லீகல் பிகாஸ் வர்ச்சுவல் மனி உங்ககிட்ட குடுத்துட்டு, டைமும் குடுத்து அதுக்கப்புறம் தான் சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மினிமம் டியூ குடுத்தா அதுவும் உங்களுக்கு மினிமலா தான் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆக போகுது. பட் இவங்க பார்த்தீங்கன்னா, வித்தின் 10 டேஸோ, 15 டேஸோ உங்களுக்கு சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சு, உங்களுக்கு 4000, 5000 வாங்குனவங்களுக்குலாம் 2 வாரத்துல 4 வாரத்துக்குள்ள டபுள் த அமௌண்ட் பே ம். பண்ற மாரி ஆகுது. ஸோ அது வந்து இல்லீகல் தான். சில ஆர்பிஐ ரெகுலேஷனும் ஆப் கீழயும் மொபைல் ஆப்ஸ் இருக்கு சார். அதுல வாங்கலாமா? அது வந்து லீகல் தான். இப்ப ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ்ல ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் லெண்டிங் ம். ஆப்ஸ் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, ஆர்பிஐ லிஸ்ட்டே வந்துரும். அதுல இருக்கிற ஆப்ஸ்ல போய் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா அவங்க ஆர்பிஐ ரூல்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அத மீறி எக்ஸார்பிடன்ட்டா அதிகப்படியா இன்ட்ரெஸ்ட் வாங்க முடியாது. ப்ராசஸிங் ஃபீ வாங்க முடியாது. என்ன பிரச்சனைன்னா, ஒரு ஆர்டிக்கல்ல பார்த்தது என்னன்னா, கிரெடிட் பி அப்படின்னு ஒரு கம்பெனி லோன் குடுக்குறாங்கன்னா, அ ஒரு எடுத்துட்டு ஆப் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்ப கிளையண்ட்ட பொறுத்தவரைக்கும் இந்த கம்பெனி நான் பார்த்துருக்கனே ம். அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க. இது வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு ஆர்பிஐக்கே நடக்கும். ஆர்பிஐன்னு இருக்கும். பட் ஆனா அந்த ஹெச்டிடிபிஎஸ் இருக்காது. இல்ல ஏதாவது ஒண்ணு அவங்க ஆர்பிஐ டாட் கோ டாட் இன் இருந்ததுன்னா டாட் காம்னு இருக்கும். அப்போ வந்து கண்டிப்பா அ ஃபேக் சைட். ஸோ இந்த மாதிரிலாம் தான் ஆப்ஸும் இருக்கு, வெப்சைட்ஸும் இருக்கு. பட் ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, ஆர்பிஐ வெப்சைட் போனீங்கன்னா ஓரளவுக்கு யூஐ இருக்கு அப்படின்னா, இந்த ஆர்பிஐ வெப்சைட் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஒரு நல்ல எஸ்பிஐ பேங்கோ, இல்ல HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா, மொபைல் ஆப்பும் சரி, வெப்சைட்டும் சரி, யூஐ நல்லாயிருக்கும். பார்க்குற இமேஜஸு, ஃபாண்ட்ஸ் எல்லாம். பட் அதுவே ஃபேக் வெப்சைட்டா இருந்தா அந்த அளவுக்கு இருக்காது. சில சமயம் அந்த வெப்சைட்டே கூட காப்பி பண்ணி, அப்படியே டிட்டோ வச்சுட்டு ஏமாத்துறவங்கலாம் இருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து உடனே HDFC, SBIல ஆக்ஷன் எடுத்துருவாங்க. பட் இந்த மாரி லோன் ஆப்ஸ்லாம் வந்து அவ்வளோ குயிக்கா மானிட்டர் பண்றாங்களான்னு தெரியாது. ஸோ அதனால நீங்க ப்ராப்பரான சேனல் மூலமா போறது நல்லது. அதாவது ஒரு லேர்ன் டிஸ்பர்சிங் ஏஜென்ட்டோ, இல்ல வீட்டு பக்கத்துல யாரோ ஒருத்தர் வந்து மார்வாடி அ பான் புரோக்கர்ன்னு இருப்பாங்க. ம். அவங்க கிட்ட போனா கூட தெரிஞ்சவங்கன்னா ஈஸியா சொல்லிட்டு அடுத்த மாசம் கட்டுறேன். 1 மாசம் இன்ட்ரெஸ்ட் தள்ளி போடலாம். அவங்கலாம் கூட ஜென்யூனா கேட்டா பண்ணுவாங்க. ரொம்ப ஏமாத்துனா தான் அவங்க ஆக்ஷன் எடுக்க போறாங்க. இல்லன்னா அவங்களும் இன்ட்ரெஸ்ட் அதிகம்னாலும், அவங்க வந்து நம்ம தெரிஞ்சவங்க மூலமா வாங்குறோம், இல்ல நம்மளே போய் பேசுறோம்னா சொல்லிக்கலாம். பட் தெரியாம ஆன்லைன்ல ஆப்ஸ்ல வாங்கிட்டு, நம்ம எல்லா ஃபோன்ல இருக்க எல்லா கான்டாக்ட்ஸ்க்கும் நம்ம கால் பண்றது கால் வீட்டுக்கு பண்றது வருது. போறது, அது இல்லாம நம்மள பிளாக்மெயில் பண்ற லெவலுக்கு போறத விட, இது எவ்வளோ பெட்டர் சொல்வேன். உடனே போனீங்கன்னா தெரிஞ்சுரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அதான் சொன்னாங்க. அ
எனக்கு லோன் கிடைக்கிற அளவுக்கு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அதையும் மீறி ஏதாவது வேணும்னா அவங்க செயினை வந்து பக்கத்தில் இருக்க பான் புரோக்கர் கிட்ட வச்சிருவேன். அவர் வந்து 1 மாதம் இல்லைனாலும் தள்ளி கொடுத்துருவேன். ஏன்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் பழக்கம். ஸோ அர்ஜென்ட்டுக்கு வச்சிருவேன், எடுத்துருவேன். ஆர்பிஐ லோன்ஸ் இப்போ கோல்ட் லோன் ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் பேசினாங்க. அங்கே வைக்கிறதுக்கு எனக்கு இதுவே பெட்டராக இருக்குப்பா. நான் கேட்கும்போது அவர் கொடுத்துருவாரு. எனக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே பணம் வந்துடுச்சுன்னா நான் கொடுத்து பணத்தை எடுத்துப்பேன். அவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் போட்டு வாங்கிப்பார். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம நோன் சர்க்கிளில் யார்கிட்ட போனால் ஈஸியாக கிடைக்கும், அவங்க எப்படி இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க, அந்த மாதிரி கேட்டு பண்ணுறதுனால சில பேரில் வந்து 1% இன்ட்ரெஸ்ட்டும் தராங்க. அப்படின்னா 12% இயர்லி, மாதத்துக்கு 1%. அதெல்லாம் ஃபார் பெட்டர். அதை விட்டுட்டு இந்த மாதிரி அன்னோன், அன்ஆத்தரைஸ், இல்லீகல் ஆப்ஸ்ன்னு போனீங்கன்னா இதான் பிரச்சனை. அது வந்து ரிவ்யூஸ் பார்க்கலாம். அவங்க இப்போ எதுக்காக இருந்தாலும் ரிவ்யூஸ் பார்க்குறோம். இப்போ கூகுள் ரிவ்யூவோ இல்லை மொபைல் ஆப் ரிவ்யூ பார்க்கும்போது என்ன போட்டிருக்காங்க, அப்போ நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குன்னா யோசிக்கணும். யூஐ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தெரியாமல் போய் மாட்டிக்கிறது. ஏன்னா இப்போ வந்து நம்ம சென்னை மாதிரியான சிட்டியில் மேபி கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கலாம். பட் டவுன் ஒரு டயர் 2 டயர் 3 கீழே போகும்போது அவங்களுக்கு லோன் வேணும்னு சர்ச் பண்ணால் ஈஸியாக இப்போ எல்லாமே அதான். பெரிய டாக்குமெண்டேஷன் கூட கேட்கறது இல்லை. டாக்குமெண்டேஷன் முக்கியமான பாயிண்ட் அதுதான். இப்போ டாக்குமெண்டேஷன் வந்து உங்கள் சேலரி சர்டிஃபிகேட் எதுவுமே கேட்காம கொடுக்குறாங்கன்னா, அது மட்டும் வச்சு கொடுக்குறாங்கன்னா அது வந்து இல்லீகல் சைட். ஏன்னா உங்களோட நீங்கள் எப்படி காசு கட்ட போகிறீங்கன்றது தெரியணும். உங்கள் செக் லீஃபாவது வாங்கணும். அப்போ தான் வந்து அது ஒரு அவனுக்கு வந்து ஒரு ப்ரூஃப். இப்போ அதுவுமே வாங்காமல் வாங்குறான்னா அது வந்து உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான ஜஸ்ட் உங்கள் டேட்டா வாங்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ அதனால் இந்த 2-3 விஷயத்தை வச்சு நீங்கள் உஷாராயிடலாம். யூஐ எப்படி இருக்குது, ஃபோன் ஆப்போ வெப்சைட்டோட இமேஜஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து நீங்கள் சொன்ன அந்த டாக்குமெண்டேஷன் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்து 10 மினிட்ஸில் லோன் கிடைக்குதுன்னா உஷாராக இருக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டே நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதுக்கு வேறு எந்த மாதிரி ரிஸ்கில் சார் மாட்டிக்கிறாங்க? இப்போ அந்த லோன் டேர்ம்ஸ் சரியாக படிக்க மாட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்க கரெக்டாக லோன் எடுத்து பே பண்ணாமல் போகிறதுனால சிபில் எஃபெக்ட் ஆகுது. இதனால ஃபியூச்சரில் உங்களுக்கு லோன் கிடைக்காம கூட வாய்ப்பு ஏற்படுது. இது மாதிரி விஷயங்கள் வேறு எந்த மாதிரி ரிஸ்க் இருக்குது சார்? ரிஸ்க்குன்னா அந்த சைக்கிள் ஒன்று மாற்றி ஒன்று. இப்போ 1 மாதம் கட்ட முடியாமல் வந்து இப்போ பெண்டிங் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும், அவன் கழுத்தை நெரிக்கிற மாதிரி. அப்போ என்ன பண்ணுவாங்க, இன்னொரு ஆப்பில் போய் இன்ஸ்டால் பண்ணி அவனுக்கும் தெரியும் ஒரே கம்பெனி பட் 2-3 சேம் ஆப் அப்படியும் இருக்கலாம். அது இல்லாமல் அவங்களால வெரிஃபை பண்ண முடியும் ஒரு லோன் வாங்கியிருக்காரா இல்லையான்னு. அந்த மாதிரி டேட்டா தெரிஞ்சும் வேணும்னே கொடுத்துட்டு வந்து அவங்க கழுத்தை நெரிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ 2வது இடத்துலேருந்து வாங்கி முதல் இடத்துல 3வது இடத்துல வாங்கி ரொட்டேஷன். அப்போ வந்து அந்த சைக்கிள் வந்து ஒரு பெரிய சைக்கிளில் மாட்டிக்கிட்டு அவங்களால எக்ஸிட்டே வெளியே வர முடியாமல், அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்குது, ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் வெளியில் வர முடியும். இல்லைன்னா மாட்டிக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் தப்பான டெசிஷன் எடுத்து நிறைய பேர் அந்த ரம்மி சர்க்கிள் ஆன்லைன் ஆப்ஸில் விளையாடி நிறைய போலீஸில் வேலை செய்கிறவங்க கூட தெரியாமல் மாட்டிக்கிட்டு உயிரை விட்டுருக்காங்க. அந்த மாதிரி நியூஸும் பார்த்தோம். ஸோ அதனால் அப்போ வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி லோன் ஆப்ஸில் போய் லோன் வாங்குறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக லோன் வாங்குறது, இந்த மாதிரி ரீசன் ஜென்யூனாக இருக்கலாம். பட் எங்கே போய் கேட்கணும்னு தெரியாமல் தப்பான இடத்துல போய் கேட்டு மாட்டிக்கிட்டு உயிரை விடுறதுக்கு பதில் ஜென்யூனாக போய் நீங்கள் லோன் அப்ளை பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிங்க, இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ அதனால் அது ஒன்று தான் வழி, வேறு எதுவுமே இல்லை. நம்ம நிறைய இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் தேடி பார்க்கலாம். மொபைல் ஆப்ஸ் நம்பலாமா இல்லையா, அந்த மாதிரி இப்போ சொன்ன நம்ம வீடியோவில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். இதையும் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பண்ணுறது நல்லது. இப்போ இந்த மொபைல் லோன்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு எந்த மாதிரி அவேர்னஸ் போய்கிட்டு இருக்கு சார்? கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம், யாரும் இந்த கால்ஸ் எல்லாம் நம்பாதீங்க, லோன் எல்லாம் போய் மாட்டிக்காதீங்க அப்படின்ட்டு. இன்னும் எந்த மாதிரியான அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குது? நிறைய ஆப்ஸ் பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆப்ஸ் பேன் பண்ணாலும் இப்போ உடனே இன்னொரு ஆப் வந்து க்ளோன் பண்ண முடியும். ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு பேக்எண்ட் வந்து சாஃப்ட்வேர் காமனு, நீங்கள் மேலே பேர் மட்டும் மாற்றிட்டு ஏபிசின்னு இருக்குன்னா அதை டிஇஎஃப்னு போட்டு புது லோன் ஆப் க்ரியேட் பண்ண முடியும். பட் அதை வந்து மறுபடியும் கவர்மெண்ட் வெரிஃபை பண்ணி பேன் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். பட் அவேர்னஸும் கொடுத்துட்ருக்காங்க. பட் ஆனால் எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கோல்ட் லோன் ப்ரொவிஷன்ஸ் வந்து நிறைய ரூல்ஸ் மாற்றிட்டாங்க. பட் ஆனால் என்னோடய கிளைண்ட் வந்து 2 நாள் முன்னாடி பேங்க்லேருந்து கால் பண்ணி சொன்னாங்க, என்ன மாதிரி ஆளுக்கு தெரியலன்ற. பட் இந்த மாதிரி விஷயம் வந்து லாஸ்ட் 2 மந்த்ஸாக இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், நிறைய சேனல்ஸில் பேசுகிறாங்க. சொன்னால் அவர் புதுசாக அப்படி சொன்னார். பிகாஸ் அவர் வந்து அவரோட வேலையில் பிஸியாக இருக்கார். அவருக்கு வந்து பேங்க்கு கம்யூனிகேட் பண்ணல. திடீர்னு நீங்கள் எடுத்தாகணும், இல்லைன்னா உங்கள் நகையை ஆக்ஷன் பண்ணிடுவோம் போது பணம் வச்சுருந்தாரு, அதனால் போய் கொடுக்குறாரு. இல்லைன்னா அவரால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இன்னுமே மேலே பண்ணுற விஷயங்கள் ஆர்பிஐயாக இருக்கட்டும், யார் இருந்தாலும் கீழே யாரெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போய் ஒரு மெசேஜோ இல்லைனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இன்னமும் அட்வர்டைஸ் பண்ணணும்னு தான் சொல்லுவேன். ஒரு மாட்டிக்கிட்டு எப்படி சார் தப்பிக்கிறது இதுலேருந்து? ஹராஸ் பண்ண முடியாது. ஸோ யாரோ ஒரு ரெக்கவரி ஏஜென்ட் வந்து ஹராஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கால்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தைரியமாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இந்த மாதிரி பண்ணுறாங்க.
ஏன்னா ஆர்பிஐயில் இதுக்குமே வந்து ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ரீசெண்டாக ரெகுலேஷன்ஸ் காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணிக்குள்ளே மட்டும்தான் கால் பண்ண முடியும். நேரில் வந்து பார்க்குறாங்க அப்படின்னாலும் பர்மிஷன் வாங்கிட்டு நேரில் வந்து பேசணும்னு மட்டும்தான் பர்மிஷன் வந்து சில படத்துலலாம் வந்து மோசமாக பேசுகிற மாதிரிலாம் நம்மளே வீடியோலாம் இன்ஸ்டாகிராம்ல கூட போய்கிட்டு இருக்கு. வீடியோ கால் பண்றேன் வந்து அவங்க பிளாக்மெயில் பண்றது. இந்த பிளாக்மெயில் பண்ணுறதோ கோமாளி படத்தில் வந்து நேரில் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணுற விஷயங்களும் பண்ணவே கூடாது. ஸோ அது வந்து உன்னோட வேலை இல்லை. பணம் இருக்கா இல்லையா என்ன அதை கேட்டு கம்யூனிகேட் பண்ணுறது மட்டும்தான் அந்த ரெக்கவரி ஏஜென்ட். ஸோ பை எனி மீன்ஸ் ரெக்கவரி பண்ணலான்றதுக்கு கவர்மெண்ட்டில் சட்டத்தில் இடம் இல்லை. ஸோ லாவில் கிடையாது. ஸோ நீங்கள் தைரியமாக வந்து பேசலாம். என்னோடய சுச்சுவேஷன் இது எப்போ கொடுக்க முடியும். அண்ட் அகெயின் இன்கேஸ் உங்களால் கட்ட முடியல, ஜென்யூனாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க, லோன் வாங்கிட்டீங்க, கட்ட முடியல, கிரெடிட் கார்டு லோனோ பர்சனல் லோனோ இல்லை அந்த மாதிரி மொபைல் ஆப் லோன்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒன்று அந்த எந்த கம்பெனியில் வாங்கியிருக்கீங்களோ அவங்கக்கிட்ட நேரில் போய் என்னோடய சுச்சுவேஷன் இது ஒரு 1 lakh வாங்கி ஒரு 2 lakhs மேலே ஆயிடுச்சு அப்படின்னா என்னால் இன்ட்ரெஸ்ட்லாம் கட்ட முடியாது, பிரின்சிபல் மட்டும் என்னால் இப்போ கட்ட முடியும் அப்படின்னா உங்கள் செட்டில்மெண்ட்னு சொல்லி சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகும். மேபி நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் உங்களால் லோன் எடுக்க முடியாது. பட் ஆனால் நீங்கள் அந்த கம்ப்ளீட் அந்த லோன் டென்ஷன்லேருந்து வெளியே வந்துடலாம். இன்ஸ்டெட் ஆஃப் 2.5 lakhs கட்டுறதுக்கு பதில் 1 lakh 1.5 lakhs அது அப்பான் அக்ரீட் டேர்ம்ஸ் அது அந்த கம்பெனிக்கிட்ட பேசி பேங்க்கோ என்பிஎஃப்சியோ லோன் ப்ராசஸிங் ஏஜென்சியோ அவங்கக்கிட்ட பேசினா பண்ணுவாங்க. இது ஒரு ஆப்ஷன். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு இன்னொரு 24 மாதம் இருக்குது அப்படின்னா என்னால் இவ்வளோ கட்ட முடியும் 24 மாதம், அதை வந்து நீங்கள் 36 மாதமாக மாற்றி கொடுங்க, இல்லைனா எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க அப்படின்னு ஒரு 6 months வெயிட் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி பர்மிஷன்ஸும் வந்து அகெயின் பேசி அக்ரீட் அப்பான் டேர்ம்ஸில் மட்டும்தான் பண்ண முடியும். இது வந்து நீங்கள் ஜென்யூனு உங்களோட ரீசன்ஸ்லாம் இருக்குது, வேலை போயிடுச்சு, இல்லை பிஸ்னஸில் பிரச்சனை, லோன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, அது வரணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா அதை நேரில் போய் பேசினா தான். அதனால தான் பேங்க்கில் நீங்கள் நல்ல சுமூகமான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு 5 years கட்டிகிட்ருக்கீங்க, நெக்ஸ்ட் 2 years பிரச்சனை இல்லை, அடுத்த 6 months பிரச்சனை போய் கேட்கலாம், இவ்வளோ நாள் கட்டிட்டேன் எனக்கு ஒரு கேப் கொடுங்க, அந்த மாதிரி பேசி பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஜென்யூன் ப்ராசஸ். இப்போ நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்ஸ்காண்ட் ஆகிறதோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சிலாம் அவங்க வந்து ரெக்கவரி ஏஜென்ட்ஸ்க்குன்னு அது தேர்ட் பார்ட்டிஸ் தான் மோஸ்ட்லி இருப்பாங்க, கலெக்ஷன் ரெக்கவரி ஏஜென்ட். அவங்க வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது ஆர்பிஐயில் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கவர்மெண்ட் சொல்கிறது எல்லாம் இருக்குது. எஸ்பிஐலையும் சொல்கிறது அதை தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி ரெக்கவர் பண்ணால் மட்டும்தான் இவங்களுக்கு காசு வரும். ஸோ அப்போ வந்து பை எனி மீன்ஸ் ரெக்கவர் பண்ணலான்னு அவங்க ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா நம்ம வந்து யாராக இருந்தாலும் தைரியமாக சொல்லலாம், எனக்கு இந்த டைமில் மட்டும்தான் நீ கால் பண்ணணும், இப்போ இதுக்கு மேலே பண்ணினா நான் போலீஸ்கிட்ட போவேன்னு தைரியமாக பேசலாம். ஸோ இதெல்லாம் தான் ப்ராசஸ். இது யாராவது மாட்டிக்கிட்டிங்கன்னா இதை பண்ணுங்கள். அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு பதில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். நேரில் போய் பேசுங்க. உயிரை விடுறதெல்லாம் வந்து லாஸ்ட் ஆப்ஷனே கிடையாது. எடுத்தோடனே போய் அந்த கம்பெனியில் பேசுகிறது முக்கியம். கண்டிப்பாக சார். மொபைல் லோன் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.